அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றம் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் நிறுவன தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் தொடுத்த வழக்கு WP 18-311/25 வழக்கிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸை அங்கீகரித்தது தவறு என்று வழக்கு தொடுத்தார். அதிலே தேர்தல் ஆணையத்திற்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி அன்ரெகக்னைஸ்ட் என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் யார் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் கிஞ்சிற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு சட்டப்படி இல்லை என்றும் பேராகிராஃப் 15 மேனுவல் படி அதிலே சொல்லப்பட்டுள்ள வாசகங்கள் அடிப்படையில் ஏதாவது தர்க்கம் எழுந்தால் தலைவரை பற்றி தலைவர் பொறுப்புக்கு யாரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுக்க தேர்தல் ஆணையம் எந்தவித அதிகாரமும் அற்றது. அது இருதரப்பினரையும் சிவில் நீதிமன்றத்தை அணுகத்தான் அனுப்ப வேண்டும் என்று உள்ளது. அதை மீறி அதற்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பலவாறு காலங்களில் 30/5/2025, 26/6/2025, 30/6/2025 மற்றும் 4/7/2025, 12/8/2025, கடைசியாக 6/10/6/11/25 இவைகளில் கொடுத்த அனைத்து ஆவணங்களையும் பார்க்காமல் தன்னிச்சையாக அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கும் கடிதங்களை திரும்ப 9/9/2025, 27/11/2025 அனுப்பியதை செர்ஷியோரிஃபைட் மேண்டமஸ் என்று சொல்லக்கூடிய குவாட் செய்யக்கூடிய ரிட் பெட்டிஷனை தாக்கல் செய்தார். அப்படி தாக்கல் செய்த ரிட் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அன்புமணியை தலைவர் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாததால் அன்புமணி இனி தலைவராக தொடர முடியாது. 9/9/2025, 27/2025 இரண்டு ஆவணங்களும் தேர்தல் ஆணையத்தின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டது. அதனால் அவை செல்லாது.